நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இன்னும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இன்னும் உங்களை கொண்டு, உங்களுடைய குடும்பங்களை கொண்டு கர்த்தர் பெரிய நன்மையான காரியங்களை செய்வாராக. இன்னும் செய்வார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, எப்பவும் வழக்கமாக சொல்வது போல் நம்முடைய ஜாஷுவா டிவிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, எப்பவும் சொல்வது போல் உங்களுக்கு நாங்கள் அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அதிகமான செய்தியை கேட்பது நீங்கள், அதிகமான சாட்சிகளை சொல்வது நீங்கள் தான். எங்களுக்கு இந்த ஊழியங்களை வளர்ந்து பெருக செய்கிறது நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. 8வது மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை அழைத்து வந்தீர், ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வந்தீர், ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்த உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலும் ஆண்டவரே, இயேசு எனக்கு என்ன தருவார் என்று சொல்லி நாங்கள் கேட்பதற்கு ஆவலோடு உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற நன்மைகளையும் கிருபைகளையும் வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு தர இருக்கிற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களோடு கூட வார்த்தையின் மூலமாக பேசுங்க. வார்த்தை கிரியை செய்யட்டும், அந்த இருதயங்களில் வளரட்டும், 1000 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா துதியும், எல்லா கணத்தையும், எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம லேசாக மறுபடியும் திருப்பி பார்த்துடலாம் நினைக்கிறேன். செய்தியோட தலைப்பு, இயேசு எனக்கு என்ன கொடுப்பார். நான் சொன்னால் இயேசு உங்களுக்கு என்ன கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் இயேசு உனக்கு என்ன கொடுப்பார். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சரியா? முதல் வாரம் நம்ம பார்த்தோம், இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி சொந்த இரத்தத்தையே சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். பாவ மன்னிப்பை இயேசு தருகிறார் முதல்ல. ரெண்டாவது, இயேசப்பா நமக்கு என்ன கொடுக்குறாரு? நல்ல ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்குறார். மூன்றாவது, இயேசு என்ன கொடுக்குறாரு? அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அநேக அற்புதங்களை இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார், தருகிறார். நான்காவது என்ன பார்த்தோம்? அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க நமக்கு நேரம் இல்லை, அது பெரிய செய்தியாக கொடுக்கலாம். ஆனால் ஷார்ட்டாக சுருக்கமாக பார்த்தோம். இயேசு உங்களுக்கு கொடுக்கறது நான்காவது என்ன கொடுக்குறாருன்னா, பல வரங்களையும் பல தாளந்துகளையும் உங்களுக்கு கொடுக்குறார். அது ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலாம், சரியா? வரங்கள் இல்லாமல், தாளந்துகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரங்கள் வேணும், ஆவியின் வரங்கள் வேணும், தாளந்துகள் வேணும், கிருபைகள் எல்லாத்தையும் கர்த்தர் தருகிறார், தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த 4 வாரம் பார்த்தாச்சு. இது கடைசி வாரம். இந்த கடைசி வாரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவது
இது 4வது 5வது வாரத்தில் இயேசு நீர் எனக்கு என்ன தரப்போகிறீர்? ஊரில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி எனக்கு தெரியாது. நீங்கள் படித்தவங்களா படிக்காதவங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன கோலம் கோத்திரம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆனால் மனுஷன் உங்களை குறித்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பான் தெரியுமா? அதுதான் மேட்ரு. இவன் கடனாளி, இவன் நோயாளி, இவன் ஆக மாட்டான், இவன் விளங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களை தள்ளி வச்சுருப்பான் தெரியுமா? இந்த குடும்பம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஜீரோ மார்க் போட்டு உங்களை இணைஞ்சிருப்பான், ஒதுக்கி வச்சுருப்பான். இந்த கிராமத்தில் நீங்கள் தெரியாத ஆளாக இருக்கலாம், அந்த பட்டணத்தில் நீங்கள் தெரியாத ஆளாக இருக்கலாம், இந்த உலகத்தில் நீங்கள் தெரியாத ஆளாக இருக்கலாம். சரியா? ஆனால் இயேசுப்பா கடைசியை ஒன்று கொடுக்குறார். அவர் என்ன கொடுக்குறாருன்னா, நீ இங்கே இருக்கிற ஆள் கிடையாதுடா, நீ இங்கே இருக்கிற மனுஷன் அல்ல, நீ இங்கே இப்படி கஷ்டப்படுவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ இப்படி கிடந்து பாடுபடுவதற்காக உருவாக்கப்பட்டவள் அல்ல, நீ இந்த உலகத்தை கலக்க பிறந்த மனிதன், நீ இந்த உலகத்தை கலக்க பிறந்த மனிதன் என்று சொல்லி கர்த்தர் பார்க்குறார். உங்களுக்கு பாவமன்னிப்பை கொடுத்தாச்சு, உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாச்சு, உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதத்தை செஞ்சாச்சு, உங்கள் வாழ்க்கையில் பல வரங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா உங்களை ஆண்டவர் ஒரு வீட்டில் உட்கார வைப்பாரா? உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக உங்களை உட்கார வைப்பாரா? உலகத்தை கலக்குகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். யாருன்னே தெரியாது இருந்திருப்பீங்க ஒரு காலத்தில். உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் குடும்பத்து பேரை என்ன, ஒன்றுமே தெரியாமல் குப்பையிலையும் குப்பையாக இருந்திருப்பீங்க. நான் இருந்தேன், எங்கள் குடும்பம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா என்ன கொடுக்குறாரு? நல்ல ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. நீ உலகத்தை கலக்க பிறந்தவன், நீ உலகத்தை கலக்க பிறந்தவள், நீ சாதாரணமான மனுஷன் அல்ல, உன் குடும்பம் சாதாரணமான குடும்பம் அல்ல, உன்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல, நீ உலகத்தை கலக்க பிறந்த ஒரு மனிதன். இயேசு என்ன கொடுக்கிறாரு? நீ மக்கு அல்ல, நீ சும்மா எம்டி அல்ல, நீ ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் அல்ல, நீ எடுத்து பயன்படுத்துகிற இந்த உலகத்தை கலக்குகிற ஒரு மனிதன், இந்த உலகத்தை சுற்றி வருகிற ஒரு மனிதன். சும்மா ஊராக சுற்றி போகிறது இல்லைங்க, டூர் போகிற மனிதன் அல்ல, ஒவ்வொரு ஊராக போய் சுற்றி பார்க்குற மனுஷன் அல்ல, அது இல்லை. தேவன் எனக்காக என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதன், இந்த உலகத்தை கலக்குகிற ஒரு மனிதன். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க இருப்பாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஊழியர்களுடைய அவங்க அம்மா அப்பா அவங்க ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு, மாற்றத்தை கொடுத்தானே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்னத்தெல்லாம் கொடுத்தாரு, அவங்க இப்போ எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஊழியம் இன்னைக்கு எந்த உலகத்திலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க எத்தனை கிராமத்தில், எத்தனை பட்டணத்தில், எத்தனை உலகத்தில் அவர்களை ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காரு, எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களையும் இயேசு சொல்கிறாரு, நீ 4 ரூமுக்குள்ளே, அந்த ரூமுக்குள்ளே 4 செவுத்துக்களை இருப்பதற்காக நான் உன்னை என்ன செய்யலை, அழைக்கலை. ஏதோ நீ அடிப்பட்டு மிதிப்பட்டு அடிமையாக இருப்பதற்கு நான் உன்னை என்ன செய்யலை, அழைக்கலை. இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தை கலக்குவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ இந்த உலகத்தை கலக்குவதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன், இந்த உலகத்தை கலக்கிற மனிதனாக உன்னை நான் கொண்டு வரேன். சரியா? இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு அடிப்படை வசதியிலும் இல்லாத நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு ஒரு காலத்தில். என்னை பார்த்து சொன்ன மனுஷங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டாங்க, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க, உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க, உனக்கு சொந்த வீடே இல்லையேன்னு சொன்னாங்க. என்னெல்லாமோ பேசிட்டாங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பேசுகிற நமக்கு நல்லது தானே.
பேசுகிறவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அதே ஊரில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்து எங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறார். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு என்னை, என் குடும்பத்தை, சரியா, எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறார். சொல்லப்போனால் இன்னும் சொல்லலாம், இந்த செய்தியை வேறு நாட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. இந்த செய்தி எடுக்கப்படுகிற இடம் சுரண்டை, சரியா, தென்காசி மாவட்டம் சுரண்டை. ஆனால் இந்த செய்தி பல உலகத்துக்கு போயிட்டுருக்கு, பல கிராமங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு, நாடு தாண்டி போயிட்டுருக்கு, கடல் தாண்டி போயிட்டுருக்கு இந்த செய்தி. இந்த செய்தியை கொடுக்குற நான் சாதாரணமான ஒரு மனிதன். கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் வலி, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பண தேவைகள் உள்ள ஒரு சாதாரணமான மனிதன். ஆனால் ஏசப்பா எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நீ உலகத்தை கலக்க பிறந்த மனிதன். இந்த உலகத்தில் ஒன்றை நான் எடுத்து பயன்படுத்துவேன். இந்த உலகத்தில் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. நீ சாதாரணமான மாணவன் அல்ல. நானும் உலகப்பிரமாணமாக ஒரு வேலை பார்க்குறேன். அந்த வேலை பார்த்துக்கிட்டே தான் அந்த ஊழியம் பண்ணுறேன். எனக்கும் பண தேவைகள் உண்டு, எனக்கும் பொருளாதார தேவைகள் உண்டு, எனக்கும் பலகீனங்கள் உண்டு. ஆனால் ஏசப்பா அதனின் மத்தியில் எனக்கு என்ன கொடுக்குறாரு? நீ இந்த உலகத்தை கலக்க பிறந்த மனிதன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லி என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். நல்லா சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இந்த செய்தியை கேட்குற உன்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ இப்படியே இருப்பதற்காக உன்னை நான் பார்க்கலப்பா, உன்னை நான் ரத்தம் சிந்தி, என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுக்கலப்பா. என் ரத்தத்தை சிந்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை விடுவிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சொல்கிறாரு, நீ உலகத்தை கலக்க பிறந்த மனிதன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரணமான ஒரு பையன் ஒருத்தர் உண்டு. முன்னாடி சாதாரணமான ஒரு பையன். இன்றைக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஊர் சொல்ல விரும்பலை, சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு ஊரில், ஒரு பட்டணத்தில் பிரபலமான ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறார். அவர் பல மனிதர்களுக்கு வேலை கொடுக்கிறார், நிறைய நல்ல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். என்னோட வயசு குறைஞ்ச பையன்தான், சரியா. இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறையா சாட்சி சொல்லிகிட்டே இருக்கலாம், சரியா. நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது சாதாரணமாக தான் பார்ப்பாங்க. நீ என்னடா படிச்சிருக்க? நான் 10 தான் படிச்சிருக்கேன். உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காரு? உங்கள் அம்மா என்ன படிச்சிருக்காங்க? ஒன்றுமே இல்லாதவனை தான் மற்ற மனுஷன் பார்ப்பான். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ உலகத்தை கலக்க பிறந்த மனுஷன், உன்னை கொண்டு நான் பல மனிதர்களுக்கு, அது சொல்லவே எனக்கு அந்த அளவுக்கு செய்வாருங்க. அவர் செய்கிற விதமே வேற. உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சும்மாலாம் உங்களை கண்டுபிடிக்க மாட்டார், சும்மாலாம் கண்டுபிடிச்சி ஒரு வார்த்தை இருக்கலாம் வைக்க மாட்டார். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வாருங்க, உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நீங்கள் சாதாரணமான அல்ல, சாதாரணமான மனுஷனே அல்ல, உங்களை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வார். உலகத்தை கலக்குறவனா கர்த்தர் உங்களை வச்சிருக்கார். பெரிய பெரிய ஆளாக கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்காருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுல்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா கொலவெறி பிடிச்சி மனிதர்களை கொலை செய்கிற மனிதனாய், தேவனுக்கு விரோதமான மனிதனாய் இருந்தான். தேவன் அவனை சந்தித்தார், ஒரு ரட்சிப்பை கொடுத்தார், ஒரு சுகத்தை கொடுத்தார், ஒரு விடுதலை கொடுத்தார், ஒரு அற்புதத்தை செஞ்சார். அவன் வாழ்க்கையே மாறிச்சு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலை தேடி ஒரு கூட்டமே அலையுது. சவுல் பவுலாய் மாறினான். பல அற்புதங்களையும் பல அடையாளங்களையும் வேற மாதிரி அவன் ஊழியம் பண்ணுறாங்க, பயங்கரமான ஊழியம் பண்ணுறான். பவுல் அவனை பிடிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே அலையுது. அவன் இடத்துல வந்திருக்கான்னு சொல்லி சொன்ன உடனே
இந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 17:6 சொல்லுது, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்குகிறவன் இங்கே ஒருத்தன் வந்தாயா பவுல், அவனை எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்காங்க, தேடி கண்டுபிடிச்சு அலைகிறாங்க. ஆனால் அவன் சவுலா இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான மனுஷனாக இருந்தான். பல மனிதர்களை கொலை செய்யும்படி கொலை செய்தான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனுக்குள் பல நன்மைகளை கொடுத்தார், அவனுடைய பாவங்களை மன்னித்தார், அவனுடைய சுவாபங்களை மாற்றினார், அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார், பல வரங்களையும் பல தாளந்துகளையும் பண கனிகளையும் கர்த்தர் கொடுத்தார். கடைசியில் என்ன மாறிச்சு? சவுலாய் இருந்த மனிதன் பவுலாய் மாறி உலகத்தை கலக்கிறவனா மாறிட்டான். பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவன் உலகத்தை கலக்குகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறார், என்னையும் மாற்றி கொண்டு இருக்கிறார். பேதுருன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான், பார்த்துட்டு முடிச்சோம் சரி 5 நிமிஷத்தில். பேதுரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். பேதுரு சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதன், சாதாரணமாக ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதன். லூக்கா 5:8. லூக்கா 5:8. அவன் ஒரு பாவியான மனுஷன் சொல்லி அவன் சொல்கிறான். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இயேசு அவனை கூப்பிடுறார், பேதுருவே நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு நீ பேரும், நான் உங்க கூட வருவதற்கு தகுதிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். அது அடுத்த வசனம் 10வது கடைசியாக சொல்கிறது, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறனாய் இருப்பாய் என்று சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்னிலேருந்து மனுஷனை நீ பிடிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா லூக்கா 22 இயேசு கூடவே பேதுரு இருக்கிறார். பல அற்புதங்களை பார்க்குறார், பல அடையாளங்களை பார்க்குறார், பல காரியங்களை இயேசு கூடவே இருந்து பார்க்குறார். கடைசியாக இயேசு பிடிச்சு கொண்டு போகும்பொழுது பேதுரு சொல்கிறாரு, பேதுருகிட்ட கேட்குறாங்க. லூக்கா 22 56 வசனம், 57, 58, 59, 60 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 61 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவிற்று. இயேசு சொல்கிறார், நீ 3 இருப்பை நான் மறுதளிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். இல்லை ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்க. ஆனால் இயேசுவை இவன் மறுதளிக்கிறான். இயேசு எனக்கு யாருன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறான். அடுத்து யோவான் 21 அடுத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 21 இயேசுவை கூட்டு போகிறாங்க, சிலுவையில் அரைக்கிறாங்க. இவர் பேதுரு என்ன செய்கிறாரு? மறுபடியும் என்ன செய்கிறாரு? மீன் பிடிக்க போகிறார். யோவான் 21 3 சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதாவது என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, பேதுரு என்கிற ஒரு மனிதனை இயேசு கூப்பிடுறாரு. அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன் சொல்லி சொல்கிறான். அடுத்தால பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ மீன் பிடிக்கிறதுக்காக உள்ள கூப்பிடலப்பா, நீ மனிதர்களை பிடிக்கணும், இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லணும், ஊழியம் பண்ணுவதற்காக உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்தால இயேசு கூடவே பேதுரு இருக்கிறாரு, 3 வருஷம் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் பார்க்குறாரு. அவ்வளோ அற்புத அடையாளங்களை பார்த்தாலும் 3 முறை பேதுரு என்ன செய்கிறாரு? இயேசுவை மறுதளிக்கிறாரு. கடைசி இயேசுவை சிலையில் அறைகிறாங்க. பேதுரு என்ன செய்கிறாரு? பேதுரோடு கூட மற்ற மனிதர்களும் மறுபடியும் மீன் பிடிக்க என்ன செய்கிறாங்க? மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? போயிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்பி பேதுருவை மறுபடியும் பார்க்கிறாரு. பேதுருவே நீ எனக்காக ஊழியம் செய்வாயா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது பேதுரு என்ன செய்கிறாரு? மறுபடியும் ஊழியம் பண்ணுகிறாரு. அப்போஸ்தலர் 1 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு இடத்துல ஒரு நாள் வரும்பொழுது மேல் வீட்டு அறையில் தங்கி அவங்க என்ன செய்கிறாங்க?
உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. 120 சீஷர்கள் உட்கார்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புறாரு. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி அவர்களுக்குள் அந்த இருக்கிற பயங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவர்களுக்கு முழு தைரியத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்றார்? அவங்களுக்கு கொடுக்கிறார். சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு ஒரு மனிதன், பாவியான ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டு ஒரு வசனம் சொல்லும், பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 3000 பேர் என்ன செய்கிறாங்க? ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். 43ஆம் வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. பேதுரு அவ்வளோ அற்புதம் செய்தான், அவ்வளோ அதிசயம் செய்தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவ்வளோ அதிசயம், அவ்வளோ அற்புதம் செய்தான். இதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் இருந்துச்சு அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவன் பேசுகிறான், எந்த மனுஷனுக்கும் பயப்படலை. இப்படி இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பேதுரு சாதாரணமாக இருந்த ஒரு மனிதனை உலகத்தை கலக்குகிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியே வீதியில் கொண்டு வைத்தார்கள். சுற்று பட்டணத்தில் இருந்து அநேக வியாதிகளையும் விலகினப்பட்டவர்களையும் கொண்டாந்து நினைச்சிட்டாங்க. பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு சுகமடையத்தக்கதாய் ஆண்டவர் பேதுரு என்கிற ஒரு மனிதனை உலகத்தை கலக்குகிற மனிதனாய் மாற்றினார். சவுலை பவுலாய் மாற்றினார். பேதுருவை கர்த்தர் மாற்றினார். அதே போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களை மாற்றுவார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. சரியா? தொடர்ந்து வாசிக்கும்போது இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் உங்களோடு கூட விளக்கமாக புரியும். நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசிங்க. எப்படி ஒரு மனிதனை ஆண்டவர் உலகத்தை கலக்குகிற மனிதனாய் மாற்றினார், எப்படி பேதுருவை ஆண்டவர் மாற்றினார், எப்படி ஒரு சவுலை பவுலாக மாற்றினார். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் நிறைய மனிதர்கள் இருக்குது. மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன காரியம் செய்தார், மோசேயை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், யோசுவாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், சாலமோனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உலகத்தை கலக்கின மனிதர்கள். இன்றைக்கும் அதற்குரிய அடையாளங்கள் ஒவ்வொரு தேசத்தில் இன்னும் இருக்குது. இது சும்மா பொய்யெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு தேசத்தில் அந்த மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் இன்றைக்கும் இருக்குது. இது சும்மா ஏதோ கட்டுக்கதைகளோ புக்கில் இருக்கிறத வாசித்து சொல்லலை. இன்றைக்கும் உலகத்தை கலக்கின மனிதனுடைய காரியங்கள் இன்றைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உலகத்தை கலக்குகிற மனிதனாய், இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உலகத்தை கலக்குகிற மகளாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். உலகத்தை கலக்குகிற மனிதனாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறார். ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோமா? நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி, மகத்துவமானவரே உமக்கு நன்றி ஏசப்பா. உலகத்தை கலக்குகிற மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறீர். உலகத்தை கலக்குகிற மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறீர். சாதாரணமான மனிதனாய் அல்ல. பேதுரு சாதாரணமான மனிதன், அவன் உலகத்தை கலக்கினான். மோசே சாதாரணமான மனிதன், அவன் உலகத்தை கலக்கினான். கிதியோன் என்கிற ஒரு மனிதன் மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதன், அவன் உலகத்தை கலக்கினான். ஆபிரகாம், எத்தனையோ மனிதர்களை சொல்லலாம் ஆண்டவரே. சவுலை பவுலாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தர் பேசுங்கப்பா. அவளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த உலகத்திற்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த உலகத்திற்கு கர்த்தர் நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. செய்தி நீங்கள் மறுபடி கூட 2 ட்ரிப் என்ன செய்யுங்க, செய்தியை நீங்கள் போட்டு மறுபடியும் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவாக பேசுறது உங்களுக்கு நல்லா புரியும். மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.